கொடைக்கானலில் 30 ஆண்டுகளாக சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பாதை மாற்றப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் சிறு வியாபாரிகள். மலைகளின் இளவரசி மடியில் வாழும் மக்களின் வேதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோடை காலம் என்றதுமே குறைவான செலவில் குளுகுளுவென ஒரு சுற்றுலா செல்ல வேண்டுமென்றால் பெரும்பாலானவர்களின் தேர்வாக இருப்பது மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தான். வருடத்திற்கு 75 லட்சம் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலை சுற்றி பார்க்க வருகை தருகிறார்கள். மோயர் சதுக்கம், பைன் மரக்காடு, குணா குகை, தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு, அப்பர் லேக் வியூ என அதிக அளவிலான சுற்றுலா தலங்கள் கொடைக்கானலில் இருக்கிறது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு முதல் வழக்கத்தை விட அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் போக்குவரத்தை கட்டுப்படுத்த இ-பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வந்தது. எங்களுக்கு அப்சர்வேட்டரி, மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், குணா கேவ், பில்லராக்கு, பசுமை பள்ளத்தாக்கு அந்த வழியாக போய் ஏரிச்சாலை போய் அடையிற மாதிரி முதல் பாதை மாற்றி கொடுத்துருந்தாங்க ஆரம்பத்திலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதே மாதிரி இங்கிட்ட லேக்கில் ஆரம்பித்து இந்த ஆப்போசிட்டில் கொடுத்தனால எங்களுக்கு யாருக்குமே இந்த பிஸ்னஸ்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. கடை ஒரு 10-20 கடை இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு 10 கடை 15 கடை தான் போட்டுருக்காங்க. யாருக்குமே அந்த வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏற்றத்தில் வண்டி நிற்க மாட்டேங்குது. அடிக்கடி ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. அது யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. எங்களுக்கு பார்க்கிங் வசதியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேலே அந்த ஏற்றனால வண்டி நிற்க மாட்டேங்குது. கொஞ்சம் இந்த வருஷம் எங்களுக்கு இந்த சீசனில் இருந்தால் கொஞ்சம் அந்த பழைய வழிச்சாலையும் திரும்ப எங்களுக்கு அதுவே திறந்து கொடுக்குமா நாங்கள் கேட்டுக்கிறோங்க. இது ஒரு புறம் இருக்க, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய ஒரு வழிபாதையை சில மாதங்களுக்கு முன்னர் காவல்துறை மாற்றியது. இதனால் 300க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 30 வருஷமா ஒன்வே மோயர் பாயிண்ட், பைன் பாஸ்ட், குணாக்கு, பில்லராக்கு, சூசைட் பாயிண்ட் வழியாக தான் கொடைக்கானல் சேரும். இப்போ ரூட்டை மாற்றிருக்காங்க. இப்பயும் நெருக்கடி ஜாஸ்தியாக தான் இருக்குது கூட்டம். மாதிரி பிஸ்னஸ் யாருக்குமே இல்லை. கொடைக்கானல் மற்றும் எல்லா கடை வச்சிருக்க வியாபாரிகள் அனைத்து பேருக்கும் டோட்டலாகவே லாஸ் ஆகி உள்ளது. ஒரு சிலிண்டர் வாங்க கூட எங்களால் முடியலை. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை. அன்றாட பொழப்பு நடத்துறதே எங்களுக்கு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கு. வருடத்தின் 12 மாதங்களில் 2 மாத சீசனை நம்பியே கொடைக்கானலில் இருக்கும் சிறு வணிகர்கள் 10 மாதங்களை கடத்துவதாகவும், இதனால் தங்கள் பிள்ளைகளின் படிப்பு, வாங்கிய கடன்களை அடைக்க முடியாமல் மிகவும் சிரமப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வண்டியுமே நிற்கிறது இல்லை. இந்த 1 மாதம் எந்த வண்டியுமே நிற்கிறது இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 350 குடும்பத்துக்கு மேலே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வாழ்வாதாரம் சுத்தமாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷத்துக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும். ஒன்றுமே பண்ண முடியல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே இங்கே நிற்கிறது இல்லை. இந்த வருஷத்தில் வழியை மாற்றி விட்டு எங்கள் வாழ்வாதாரமெல்லாம் பாதிக்கப்படுது. நாங்கள் கடை கட்ட முடியாமல் கந்து வட்டிக்காரங்கிட்ட கந்து கட்டியை வாங்கி நாங்கள் கடை கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா ஐயாவங்களாம் பார்த்து அரசாங்கத்தில் பார்த்து எங்களோட ரோடை முன்னே எப்படி வழி விட்டீங்களோ அதே மாதிரி விழ பாருங்க. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். 100-150 கடைக்காரங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல வழி செஞ்சுக்கிறோம், நல்லா இருக்கும். உங்களை வேண்டிக்கிறேன் ஐயா. நாங்கள் மாற்றப்பட்ட புது பாதையால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் சிரமத்திற்கு உள்ளாவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். மாற்றப்பட்ட சாலைகளுக்கான தகவல் பதாகைகளை வைக்க வேண்டும் என்றும், பழைய பாதையையே பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறு வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்தனை வருமா உன்வழி பாதையா இந்த வழி தான் இருந்தது. மோயர் பாயிண்ட் டு சூசைட் பாயிண்ட் இப்படி பில்ல வழியாக இருந்தது. வாழ்வாதாரம் எல்லாத்துக்கும் சரிசமமாக இருந்தது. 150 கடைக்கு மேலே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வர்றது உண்மையை விட்டது சூசைட் பாயிண்ட்லேருந்து கிரீன்வேலி, பசுமை பள்ளத்தாக்கிலிருந்து மோயர் பாயிண்ட் வரைக்கும் தான் உண்மையை விட்டுருக்காங்க. மித்த ஏரியாவில் எல்லா ஏரியாவும் டபுள்யூ தான் ஆக்கியிருக்காங்க. 2 வழி பாதை 4 வழி பாதையாகவும் மாறிட்டு தான் இருக்குது. இப்போ வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து நெரிசல் இப்போ முன்னை காட்டில் இப்போ அதிகமாக தான் இருக்குது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர் ரவிச்சந்திரன்.